சாமுவேலுடைய பிள்ளைகள், ஏலியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் குறைகள் இருக்கு. இந்த குறைகள் ஏதாவது ஒரு ஊழியக்காரரிடத்திலே கண்டால் இது தவறு என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய வழக்கத்தில் சொன்னால் காஃபிக்கு அடிமையாகாதவன், ஆத்ம பாரம் ஒன்றே நம்முடைய நோக்கமாக இருக்கு. நானும் வெயிட் வாங்குறேன், இந்த மாதிரி வெயிட் வர மாட்டேங்க. ஆமா, இந்த ஷர்ட்டை கலத்தி கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டேன். நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள வேத பாடத்துக்குரிய தலைப்பு சபையை சீர்படுத்து. குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்து. தீத்து புறஜாதியாரிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன். பவுலுடைய ஊழியத்திலே மிகவும் ஐக்கியமானவன். தீத்துடைய பெற்றோர் 2 பேருமே கிரேக்கர்கள் என நம்பப்படுகிறது. பிரியமானவர்களே, பவுல் தீத்துவை தன்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கிறார். இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதல் 5 வசனங்கள் இந்த தீத்து நிருபத்துக்கு முன்னுரையாக, முகவுரையாக அமைந்திருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே தேவ பக்தி நமக்கு உண்டாகிறது. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலத்திலே நம்முடைய கர்த்தராகிய, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. கிரேத்தா தீவிலே சபைகள் தொடங்கப்பட்டன, பட்டணங்கள் தோறும் சபைகள் தொடங்கப்பட்டன. ஆனால் உடனடியாகவே சபைகள் நிறைவுள்ளவைகளாக இல்லை. குறைவானவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு, சீர்படுத்தும்படிக்கு, கோணலானவைகளை நேர்கோட்டில் கொண்டு வரும்படிக்கு, நிமிர்த்தும்படிக்கு. மூல பாஷையிலே டு ஸ்ட்ரைட்டன், அதை நிமிர்த்தும்படிக்கு. குறைவானவைகளை சீர்படுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இந்த 5 வசனங்களிலே இந்த நிருபத்தினுடைய நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். குறைவானவைகளை நிறைவாக்கும்படிக்கு, ஒழுங்குபடுத்தும்படிக்கு, சீர்படுத்தும்படிக்கு. இன்றைக்கு சபைகளுக்குள்ளே
பல விதமான தவறான உபதேசங்கள் பலுகி பெருகி கொண்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அநேக காரியங்கள் நிறைவேறிவிட்டன. இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. உலக வரலாற்றிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சபையிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். வெள்ளங்களை குறித்து, சுனாமிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். பேரிடர்களை குறித்து கேள்விப்படுகிறோம். மிக ஆச்சரியமான காரியம், இன்றைக்கு அதிகமான கள்ள போதகங்களை குறித்து, கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபை சீர்பட வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள அநேக சத்தியங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நேரம் அனுமதிப்பது போல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது 5ஆம் வசனம் வாசியுங்கள். நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் மூப்பரை ஏற்படுத்த வேண்டும். குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் மூப்பரை ஏற்படுத்த வேண்டும். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே. அங்கே 2 காரியங்களை பொருள்படுத்துகிறார்கள். ஒன்று, இப்படி மூப்பரை ஏற்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட மூப்பரை ஏற்படுத்த வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு கட்டளையிட்டிருந்தார். போய் நீ மூப்பரை ஏற்படுத்தி என்று. இன்னொரு வியாக்கியானம், நான் உன்னை ஏற்படுத்தியது போல நீ மூப்பரை ஏற்படுத்த வேண்டும். அப்போ சபையை சீர்படுத்த வேண்டும் என்றால், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால், வளைவு சுழிவுகளை நேராக்க வேண்டும் என்றால், கோணலானவைகளை நேராக்க வேண்டும் என்றால், கரடு முரடானவைகளை சமமாக்க வேண்டும் என்றால், அந்த சபையிலே மூப்பரை ஏற்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, மூப்பர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள், நியமிக்கப்படுகிறார்கள். மூப்பர்கள் தானாக உண்டாவதில்லை, மூப்பர்களை நியமிக்கிறார்கள். மூப்பர்களை தெரிந்தெடுப்பதும் இல்லை. எலெக்ஷன் வைத்து மூப்பர்களை தெரிந்தெடுப்பது. மூப்பர்கள் வேதத்தின்படி நியமிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒருவர் வேடிக்கையாக சொல்லுவார், ஒருவேளை இஸ்ரவேலுக்கு ஒரு லீடர் வேண்டும் என்று எலெக்ஷன் வைத்திருந்தால் மோசேயை ஒருவேளை அவர்கள் தெரிந்தெடுத்திருக்க மாட்டார். இஸ்ரவேலுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் வேண்டும் என்று எலெக்ஷன் வைத்திருந்தால் ஒருவேளை ஆரோனை தெரிந்தெடுத்திருக்க மாட்டார். இயேசுவை அநேகர் பின்பற்றுகிறார்கள். இவர்களில் இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வதற்காக 12 பேருக்கு எலெக்ஷன் வைத்தால் பேதுரு, யோவான், யாக்கோபு அதிலே சேர்ந்திருப்பார்களா என்று தெரியவில்லை. வேதத்திலே ஒரே ஒரு இடத்துல, ஒரே ஒரு சூழ்நிலையிலே ஒரு தேவை ஏற்பட்டது. பந்தி விசாரிப்புக்கு ஒரு டீம் தேவைப்பட்டது. இப்ப நம்ம லவ் ஃபீஸ் டீம் வைத்திருக்கிறோம், பீப்புள் ஹெல்பர் டீம் வைத்திருக்கிறோம், மீடியாவுக்கு ஒரு அருமையான டீம் வைத்திருக்கிறோம். இப்படி அன்றைக்கு பந்தி விசாரிப்புக்கு ஒரே ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்த போது டீம் கொண்டு தேவைப்பட்டது. அதையும் அவர்கள் இன்றைக்குள்ள தேர்தல் முறையிலே சிலர் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சபையாராய் சிலரை நியமித்தார்கள், சிலரை முன்மொழிந்தார்கள். அங்கே இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் நடத்தப்படவில்லை. மூப்பர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், ஏற்படுத்தப்படுகிறார்கள் சபையை கண்காணிக்கும்படி. பெரியவர்களாலே அவர்கள் நியமிக்கப்படுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மத்தேயு 24:45, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன், ஒரு ஸ்டூவர்ட், எஜமான் ஏற்படுத்திய ஒரு ஸ்டூவர்ட். அங்கிருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த வீட்டில் இருக்கிறவர்களெல்லாம் சேர்ந்து தங்களுக்கு என்று ஏற்படுத்திய ஒரு லீடர் அல்ல, எஜமான் ஏற்படுத்திய ஒரு லீடர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
இந்த எஜமான் ஏற்படுத்திய லீடர் எதற்காக தேவைப்படுகிறார்? எபிரேயர் 5:1 இப்படியாக வாசிக்கிறோம். வாசியுங்கள். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் மனுஷரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டது, சபையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டது, அந்த கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டது, மனுஷரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். ஆங்கிலத்திலே அழகாக இருக்கிறது, அவன் ஃப்ரம் மேன், மனுஷரிலிருந்து, ஃபார் மேன், மனுஷருக்காக, ஃப்ரம் மேன், ஃபார் மேன், மனுஷரிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றிய விஷயத்திலே மனுஷருக்காக நியமிக்கப்படுகிறார். எபிரேயர் 8:3 இப்படியாக வாசிக்கிறோம். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறார். காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 14:23 வாசிக்கிறோம். எப்படி இந்த மூப்பர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? வாசியுங்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து பவுலும் பர்னபாவும் அந்தந்த சபையிலே அந்தந்த விசுவாசிகளுக்கு, அந்தந்த சபையாருக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை, குறிப்பாக அந்த மூப்பர்களை ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மூப்பர்கள் என்பது ஒரு எழுதுவார், he is not a popular guy, he is a spiritual leader. எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானவர், எல்லாரும் ஓகோ ஓகோ என்று பாராட்டி எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கிற ஒன்றல்ல, பெரியவர்கள் ஏற்படுத்துகிறார். பவுலும் பர்னபாவும் சிலரை தெரிந்து கொண்டு மூப்பர்களாக ஏற்படுத்துகிறார். அங்கே பவுலுடைய கட்டளையின்படியே தீத்து சிலரை மூப்பர்களாக ஆர்டைன் பண்ணுது. இன்றைக்கு ஆர்டினேஷன் என்பது ஒரு பெரிய வைபவமாக மாறிக்கொண்டிருக்கு. சிலர் நல்ல மூத்த ஊழியர்கள்ட்ட போய் என்ன ஆர்டைன் பண்ணுங்க, என்ன ஆர்டைன் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். நாம் ஒருவர்கிட்ட போய் என்ன ஆர்டைன் பண்ணுங்கள் என்று சொல்வதல்ல, மூத்த ஊழியர்கள் சிலரை ஆர்டைன் பண்ண வேண்டும், சிலரை அவர்கள் நியமிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த 12 அப்போஸ்தலர்களை இயேசு தெரிந்து கொண்டார். இயேசு அவர்களை ஏற்படுத்தினார். இந்த அப்போஸ்தலர்கள் சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்துகிறார்கள். இது காலகாலமாக இருந்து வருகிறது. இது செல்ஃப் ஸ்டைல்ட் அல்ல. தானாக ரப்பர் ஸ்டாம்ப் செய்துட்டு நான் ஒரு பாஸ்டர் என்று என்னையே நான் ஆர்டைன் பண்ணுவதல்ல, இல்ல ஒரு விழா வைத்து ஒருவரை ஆர்டைன் பண்ணுவதல்ல. அன்றைக்கு அந்தியோகிய பட்டணத்தில் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க, எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க என்று பவுலும் பர்னபாவும் கேட்கவில்லை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு அங்கிருந்த மூப்பர்களுடைய உள்ளத்தில் திருவுளம் பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடு என்று சொல்லி. இன்றைக்கு அநேக காரியங்கள் சற்று வளைந்து போய்விட்டன, நெளிவு சுழிவு அதிகமாகிவிட்டது. எல்லாவற்றையும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுங்க, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்படிக்கு. மூப்பர்களை அவர்களிலும் மூத்தவர்கள் தேவ ஆவியினாலே தெரிந்து கொண்டு நியமிக்கிறார். எப்படி நியமிக்கிறார்கள்? அவர்கள் ஜெபித்து உபவாசம் பண்ணி இந்த மூப்பர்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். இந்த 12 பேருக்கு நாளைக்கு எங்களை கூப்பிடுவார் என்றே தெரியாது. பேதுரு, யோவான், யாக்கோபு இன்விடேஷன் கார்டு அடித்து
ஆடு வெட்டி கடா வெட்டி ஒரு பெரிய விருந்து வைத்து ஊழியத்துக்கு வரவில்லை. 12 பேரும் தங்களை அவர் அப்போஸ்தல பட்டத்துக்கு கூப்பிடுவார் என்றே தெரியாது. அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். காலையிலே அவர்களை கூப்பிட்டு நியமித்தார். பிரியமானவர்களே, ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு ஊழியத்திற்காக நான் என் பணியிலிருந்து விலகின நாள், ரிலீவ் ஆன நாள். அந்த நாட்களிலே ஒருவரை ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை பண்ண சில மாதங்கள், சில வருடங்கள் கூட ஆகும். 6ஆம் தேதி நான் பணி விடுப்பு பெற்று ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கே திருமுழுக்குக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா இடத்துல வந்து சொன்னார்கள், உங்களை இன்னைக்கு ஆர்டேன் பண்ணணுமா பெரியவர் சொல்றாரு என்றார். அந்த நாட்களிலேயே பல இடங்களிலே நான் வெளி ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தபடியால் அநேகர் என்னுடைய அந்த ஆர்டினேஷன் சர்வீஸுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். ஒரு வார நாளிலே வைத்தால் அநேகர் வருவதற்கு வாய்ப்பாக இருக்குமே என்று கூட நானும் யோசித்து கொண்டிருந்தேன். பாஸ்டர் சாம்சர் இதை சொன்ன உடனே அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா நிறைய பேர் ஆர்டினேஷன் சர்வீஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வீக் டேல வச்சா நல்லா இருக்குமே என்று. அன்றைக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு கூட இதை நான் சொல்லவில்லை, சொல்ல வாய்ப்பு இல்லை. என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நான் அறிவிக்கவில்லை. சரி பெரியவற்றை பேசுவோம் என்று சொல்லி நானும் அவருமாக பெரியய்யாவுடைய அறைக்குள்ளே போனோம். இன்றைக்கு எனக்கு அந்த காட்சி நினைவு இருக்கிறது. ஐயா தன்னுடைய கைக்குட்டையாலே கண்ணாடியை துடைத்து கொண்டு நின்றார்கள். போன உடனே அவருக்கே உரிய பாணியிலே சிரித்து கொண்டே என்ன விஷயம் என்று கேட்டார். அப்போது பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா சொன்னார்கள், இப்படி இவர் அநேகருக்கு அறிமுகமானபடினாலே வார நாளில் ஆர்டினேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் என்றார். பாஸ்டர் என்னை பார்த்து கொண்டே சாம்சன் ராயாவிடத்திலே பேசினார். என்னை பார்த்து கொண்டே பாஸ்டர் சாம்சன் ராயாவிடத்திலே பேசினார். அவர்கிட்ட கேளுங்க, பலிபீடத்தில் ஏற விரும்புறாரா, பண்டிகை கொண்டாட விரும்புறாரான்னு கேளுங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு நினைவு இருக்கிறது. ஆர்டினேஷன் என்பது பலிபீடத்தில் ஏறுவது, அது பண்டிகை கொண்டாடுவதல்ல. பலிபீடத்தில் ஏற விரும்புகிறாரா, பண்டிகை கொண்டாட விரும்புகிறாரா கேளுங்கள் என்றார். சிரித்து கொண்டே என்னிடத்திலே சொன்னார், நான் இப்படி வெளியூரில் இருந்தேன், என்னுடைய பாஸ்டர் எனக்கு ஒரு டெலிகிராம் அனுப்பியிருந்தார், சன் கம், மகனே வா என்று எனக்கு ஒரு தந்தி வந்தது. எதற்காக கூப்பிடுகிறார் என்று கூட தெரியாது. எங்க பாஸ்டர் கூப்பிட்டாரே என்று வந்தேன். வந்த இடத்துல தான் எனக்கு தெரியும் அன்றைக்கு அவர் என்னை ஆர்டேன் பண்ணினார் என்று. வேத வசனத்தின்படி இந்த ஆர்டினேஷன் என்பது பெரியவர்களிடத்திலிருந்து சிறியவர்களுக்கு வருகிறது. பிரியமானவர்களை இதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கு தான் என்னிடத்துல சொன்னார், பாப்பாவுக்கும் இன்னைக்கு ஆர்டினேஷன் வச்சிருவோம். அந்த நாட்களிலே எனக்கு தெரிந்து எங்களுடைய ஊழிய காலத்திலே ஏசியிலே ஒரு பெண் ஆர்டைன் பண்ணப்பட்டது. சபையிலே முன்னே வர வைத்து ஊழியர்கள் கை வைத்து ஜெபம் பண்ணி ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தது நம்ம அருமையான சகோதரியை மட்டும்தான். அது கர்த்தருடைய பெரிய தீர்மானம். பிரியமானவர்களே, இந்த ஆர்டினேஷனை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். யாத்ராகமம் 28:1, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ராபர்ட் சைமனை சுந்தரமையா ஆர்டேன் பண்ணுவது, ராபர்ட் சைமன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி, மனுஷருக்காக சபையாருக்காக கர்த்தருடைய காரியங்களை செய்யும்படி, எனக்கு ஊழியம் செய்யும்படி நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து, மனுஷரிலிருந்து பிரித்து, சபையாரிலிருந்து பிரித்து, சபையாருக்காக கர்த்தருடைய காரியங்களிலே சபையாருக்கு கடமைகளை செய்யும்படிக்கு அவர்களை ஏற்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே மூப்பர்கள் என்ற சொல்லை பார்க்கிறோம். இந்த மூப்பர்கள் என்றால் யார்?
இந்த மூப்பர்கள் என்பது கிரேக்க மொழியிலே பிரஸ்பிட்டர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரஸ்பிட்டர்ஸ். பிரஸ்பிட்டர் என்ற சொல் நம்முடைய தமிழிலே அண்ணன், அண்ணாச்சி என்று சொல்வதற்கு இணையான ஒரு சொல். இயேசு கிறிஸ்து உவமையை சொல்லும்போது மூத்த குமாரன், இளைய குமாரன் என்று சொல்லுகிறார். அந்த மூத்த குமாரனுக்கும் சொல்லப்பட்ட சொல் பிரஸ்பிட்டர் தான். பிரஸ்பிட்டர் என்பது சாதாரண ஒரு வழக்கத்திலே உள்ள ஒரு சொல். அண்ணாச்சி, அக்கா என்று சொல்லு. ஆங்கிலத்திலே வெறுமனே பிரதர் என்று சொல்லுகிறோம், இல்லாட்டால் எல்டர் பிரதர் என்று சொல்லு. இந்த எல்டர் பிரதர், மூத்த சகோதரன், அண்ணன் என்று சொல்லுவதற்குரிய சொல் தான் பிரஸ்பிட்டர். கிரேக்க சொல் வழக்கிலே ஒரு மதிப்புக்குரியவன், எல்லாரும் மதிக்கக்கூடியவன், வயதிலே மூத்தவனோ வயதிலே குறைவானவனோ, அப்படி வயது எல்லாராலும் மதிக்கக்கூடியவனை எல்லாரும் அண்ணாச்சி என்று சொல்லுவார்கள். அது கிரேக்க வழக்கம். தென் தமிழகத்திலும் நெல்லை மாவட்டத்திலே, குமரி மாவட்டத்திலே இந்த சொல் ஆடல் உண்டு. வயதிலே பெரியவர்களாக இருக்கலாம், குறைந்தவர்களாக இருக்கலாம், தான் மதிக்கிற ஒருவரை அண்ணாச்சி என்று கூப்பிடுவார். சில ஆவிக்குரிய சபைகளிலும் கூட சிலர் தங்களுடைய பாஸ்டர்மாரை அண்ணாச்சி, பாஸ்டருடைய மனைவியை அண்ணி என்று கூப்பிடுகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கு. பிரியமான பெரிய ஊழியக்காரர், மிக அன்பானவர், ஏறத்தாழ அவருக்கு 200 கிளைச்சபைகள் இருக்கின்றன. அவர் என்னிடத்தில் பேசும்போதெல்லாம் அண்ணி எப்படி இருக்கிறாங்க என்று கேட்பார். இதையெல்லாம் மரியாதை சொல். அங்கே மூப்பன் என்று சொல்லுகிறவன் 4 பேர் மதிக்கிறது போல அந்த சபையிலே ஒரு மூத்த சகோதரன் என்று அங்கீகரிக்கப்படுகிற ஒருவனாக இருக்கு. பெண்களுக்கு சில சபைகளிலே மூப்பத்தி என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்கள், அதற்கும் கூட புதிய ஏற்பாட்டிலே பிரஸ்பிட்டர், அக்கா, மூத்தவங்க என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே எல்டர் என்று சொல்லுகிறது அந்த சபையிலே ஒரு கண்ணியத்துக்குரியவன். நம்ம சபையில் ஒரு அருமையான கணவன் மனைவி இருந்தார்கள். இப்போது அவர்கள் பெங்களூர்ல இருக்கிறார்கள். அவர் சில மாதங்கள் இல்லாவிட்டால் ஒரு வருடம் என்னோடு கூட பெரியவர். ஆனால் அடிக்கடி சொல்லுவார், உங்களோடு கூட பேசும்போது ஒரு அப்பாவோடு பேசுகிற உணர்வு தான் எனக்கு வருகிறது. ஒருவேளை சில மாதங்கள் நீங்கள் என்னோடு இளையவராக இருந்தாலும் எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு அப்பா என்று தான் தோன்றுகிறது என்று சொல்லுவார். பிரியமானவர்கள், ஒரு கண்ணியத்தை அது காட்டுகிறது. வயதிலே அவர் பெரியவராக இருக்கலாம், ஆனால் ஒரு பாஸ்டரை அவர் அப்பா என்று சொல்லுகிறார். இங்கே மூப்பர் இல்லாவிட்டால் அண்ணாச்சி, பிரஸ்பிட்டர் என்ற சொல் அந்த குழுவுக்கு ஒரு மூத்த சகோதரன் இல்லாவிட்டால் ஒரு மூப்பத்தி, ஒரு மூத்த சகோதரி. வயதினாலே அல்ல, அவர்களுடைய கண்ணியத்தினாலே அவர்கள் எல்லாரும் ஒரு அண்ணனாக, அப்பாவாக, அம்மாவாக, அக்காவாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் இந்த எல்டர்ஸ், நான் முன்பு சொன்னது போல, டேக்கன் ஃப்ரம் men, they are chosen for men. மனுஷரிலிருந்து மனுஷருக்காக எடுக்கப்பட்டவர். அங்கே இன்னொரு சொல் தமிழ்ல கண்காணி என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் பிஷப் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு மறையியலிலே, இன்றைக்குள்ள பழக்க வழக்கங்களிலே முற்றிலும் மாறுபட்ட பொருளை தருகிறது. பிஷப் என்று சொன்னால் நல்ல வயதானவர், பெரிய தொப்பை இருக்க வேண்டும், பெரிய அங்கி போட்டிருக்க வேண்டும், அவர் இந்த கலர்ல ஒரு துணி போட்டிருக்க வேண்டும், இவ்வளவு பெரிய சிலுவை தொங்க விட்டிருக்க வேண்டும், அவரை பேராயர் என்று சொல்லும். ஆயர், பேராயர் என்றெல்லாம் வேதத்திலே கிடையாது. பிஷப் என்பது மிக சாதாரண ஒரு கிரேக்க சொல், எபிஸ்கோபஸ் என்று சொல். எப்பி என்றால் அப்பான், ஒரு சாதாரண ப்ரப்போசிஷன். அப்பான், மேலே, அப்பான். எப்பி என்றால் மேலே என்ற அர்த்தம். ஸ்கோப் என்று சொன்னால் பார்ப்பது, டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், ஸ்டெத்தஸ்கோப், டாக்டர்ஸ் வச்சிருப்பாங்க, ஸ்டெத்தஸ்கோப், கலைடாஸ்கோப். ஸ்கோப் என்று சொன்னால் பார்ப்பது. எபிஸ்கோப் என்றால் மேல் பார்வை என்று அர்த்தம்.
எபிஸ்கோப் என்றால் மேற்பார்வை, ஓவர் சீயர், மேலாக பார்க்கிறவர். சூப்பர், சூப்பர் என்றால் எபி, சூப்பர் வைஸ், ஸ்கோபஸ் பார்ப்பது, சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர். சென்னை தமிழிலே சொன்னால் மேஸ்திரி. பிஷப் என்ற சொல் இன்றைக்கு பயன்படுத்தப்படுவதை அந்த அந்தஸ்தை குறைத்து சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. வேதத்திலே பயன்படுத்தப்பட்ட சொல் சாதாரண கிரேக்க சொல். ஒரு சூப்பர்வைசர், மேற்பார்வை செய்கிறவன், எல்லாத்தையும் மேல சூப்பர்வைஸ் பண்ணுகிறவன், அவனை எபிஸ்கோபஸ், மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர், பிஷப் என்று சொல்லுது. பிரியமானவர்களே, காலையில் அங்கிருந்து வருகிறேன். வந்த உடனே வாகனம் நிறுத்தி இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த பைக் தவறான இடத்துல நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த காரை கொஞ்சம் முன்னால விட்டா பிரயோஜனமா இருக்கும் பார்க்கிறேன். சூப்பர்வைஸ். இங்க பைக் தாறுமாறாக விடப்பட்டிருக்கிறது பார்க்கிறேன். நாற்காலி ஒழுங்காக போட்டிருக்கிறதா, இங்க மைக்கு கேமரா எல்லாம் ரெடியா இருக்குதா? அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, யார் வந்திருக்கா, யார் வரல, ஏன் வரல. சூப்பர்வைஸ், மேற்பார்வையாளர். இதுதான் தமிழிலே கண்காணி. அந்த இடத்துல வட்டக்கூட கண்காணி ஒரு கொடை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சூப்பர்வைஸ், கண்காணி என்றால் இன்றைக்கும் இலங்கையிலே இந்த நல்ல தமிழை பயன்படுத்துகிறார். நாம் சொல்லுகிற மேற்பார்வையாளரை கண்காணி வர்றான். கண்ணை வைத்து காண்பவன், எல்லார் மேலும் கண்ணை வச்சு பார்க்கிறது. ஸோ இங்க பிஷப் என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு பேராயரை நினைக்க கூடாது. பிஷப் என்று சொல்லும்போது ஒரு சூப்பர்வைசர், அந்த சபையின் காரியங்களை சூப்பர்வைஸ் பண்ணுகிறவன். அவனுக்கு எல்டர் என்று ஒரு பெயர், பிஷப் இல்லாவிட்டால் சூப்பர்வைசர் என்று ஒரு பெயர். இன்னொரு பெயர் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டூவர்ட் ஆஃப் காட். தமிழ்ல தேவனுடைய உக்ரானக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியதரிசி, ஸ்டூவர்ட். இந்த ஸ்டூவர்ட் என்ற சொல், ஸ்டீ என்று சொன்னால் வீடு, ஒரு பெரிய அறை, ஒரு அரங்கம் என்று அர்த்தம். ஸ்டூவர்ட் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு அடுத்த, அந்த அரங்கத்துக்கு அடுத்த, அந்த அறைக்கு அடுத்த என்ற ஒரு பொருள். ஸ்டூவர்ட் என்று சொன்னால் ஒரு வீட்டுக்கு அடுத்த, அரங்கத்துக்கு அடுத்த, அறைக்கு அடுத்த என்ற பொருள். இந்த ஸ்டூவர்ட் என்ற சொல்லினுடைய பொருள், a person employed to look after the passengers on a ship or in an aircraft. ஒரு விமானத்திலே, ஒரு கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். அந்த பயணிகளுடைய வசதிகளை கண்காணிப்பதற்காக, அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவங்க எந்த இருக்கையில் உட்காரணும், அவங்களுக்கு இப்போ என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, தலை சுத்துதா, அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு என் கேள்விக்கு பதில் சொல்ல, பயணிகளுடைய வசதிகளை கவனிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். A steward is a person who manages another's property or financial affairs. இன்னொருவருடைய சொத்து, இன்னொருடைய செல்வம், இதை நிர்வகிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகி. சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. சிலர் அறியாமையினால, எங்க சபை, இது ஏன் சபை, நான் தான் உபவாசம் இருந்து இந்த ஜனத்தெல்லாம் சம்பாதிச்சு, அதெல்லாம் கள்ள ஊழியன், நல்ல ஊழியங்கள் அல்ல. சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய ப்ராப்பர்ட்டியை கண்காணிக்கும்படியாக தேவன் என்னை நியமித்திருக்கிறார். அவருடைய சொத்து, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இது ஏன் சபை, ஏன் சபை, நான் கஷ்டப்பட்டு கட்டின சபை என்று சொல்லுகிறதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சபை அல்லது மனுஷர் கட்டுகிற சபை. கிறிஸ்துவனுடைய சபையை கிறிஸ்து கட்டுகிறார். அவர் ஸ்டூவர்ட்ஸை, உக்ரானக்காரரை, நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். ஸ்டூவர்ட் என்ற சொல்லினுடைய இன்னொரு பொருள், a person who has charge of the household of another.
ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டு காரியங்களை விசாரிக்கிறது, இந்த சபையை விசாரிக்கிறது. யார் வந்தா, ஏன் வரல, ஏன் வந்த, என்ன பண்ணுது அவங்களுக்கு, அவங்களுடைய காரியம் என்ன, வேலைக்கு போனாங்களா போலியா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க திருமணம் என்ன ஆச்சு, விசாரிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலோசனை சொல்லுகிறோம். ஆனா எங்க வீடு இல்லை, அவருடைய வீடு. அவருடைய வீட்டிலே எங்களை விசாரணைக்காரர்களாக, உக்ரானக்காரராக வைத்திருக்கிறார். மூப்பர் என்று சொன்னாலும் சரி, பிஷப் என்று சொன்னாலும் சரி, ஸ்டூவர்ட் என்று சொன்னாலும் சரி. பிரியமான இந்த நாட்களில் இன்னொரு சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, பாஸ்டர். பாஸ்டர் 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 என்று சொன்னால் பொதுவாக மேய்ப்பர். அந்த சொல்லினுடைய பொருள் ஃபீடர், போஷிக்கிறது. இந்த பாஸ்டர் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் வருகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் நியமித்தார். ஃபீட் பண்ண முடியாம யாரும் பாஸ்டரா இருக்க முடியாது. கூலி ஆளை வைத்து ஃபீட் பண்ண முடியாது. பாஸ்டர் என்று சொன்னால் அவன் போதக சமர்த்தனா இருக்கணும். உங்களுக்கு என்னால ஃபீட் பண்ண முடியும். இன்னைக்கு மந்தே இல்லாம ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு வச்சுட்டு பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்ங்கிறாங்க. யார் அவங்களை எதுக்கும் அடைன் பண்ணாங்க தெரியாது. அவங்களுக்கு சபையும் கிடையாது. இதெல்லாம் ஒழுங்கற்ற காரியங்கள். அதனால தான் அதை சீர்படுத்தும்படிக்கு அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பாஸ்டர் என்றால் அவன் போதிய சமர்த்தனா இருக்க வேண்டும். சும்மா தோல்ல ஒரு பைய போட்டுட்டு கையில பைபிளை வச்சுட்டு வீடு வீடா காணிக்க வசூலிக்க வருகிறதுனாலே பாஸ்டர் ஆகிவிட முடியாது. இந்த சிலர் எல்லாம் ஒரு தூப கலசத்தை வைத்து கொண்டு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கடையிலையும் போய் கொஞ்சம் விசிறினால அந்த தூபத்தை அந்த கடைக்குள்ள அப்படி வீசுவார்கள். அந்த தூபம் காட்டுகிறபடினாலே அவர்கள் கெட்டனா ₹1, இந்த கெட்டனா முடியாது, ₹1 ₹2 என்று அங்கே அவர்கள் காசு கொடுப்பார்கள். அதே போல வீட்டில் வந்து ஜெபம் படிக்கிறவர்களுக்கு நீங்க ₹20 ₹50 ₹100 என்று காணிக்கை கொடுக்கறதுனால யாரும் பாஸ்டர் ஆகிவிட முடியாது. அப்படி கடைக்கடையா போய் தூபம் காட்டுகிறதற்கும் வீடு வீடாய் வந்து ஜெபித்து காசு வாங்குறதற்கு நான் பெரிதான எந்த வேறுபாட்டையும் காணவேன். அவர்கள் நினைக்கிறார்கள் தூபம் காட்டினால் நமக்கு நல்லது என்று சொல்லி தூபம் காட்டுகிறவனுக்கு ₹1 ₹2 கொடுக்கிறார்கள். இங்க வீட்டில் வந்து யாரோ ஒருவன் ஜெபம் சொல்லி விட்டு போனா சரி நல்ல வேலை ஜெபம் பண்ணாரு என்று சொல்லி $50 $100 வசதிக்கு தக்க கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வசதிக்கு தக்க மாத்திரமல்ல, வருகிறவனுடைய பந்தாவுக்கு தக்கவும் கொடுப்போம். வருகிறவன் ஒரு ஏழை மனுஷனா தோல்ல ஒரு பைய போட்டுட்டு வந்தா ஒரு $50 கொடுப்போம். அவன் பைக்ல கொஞ்சம் சல்லுன்னு வந்து இறங்கினோம்னா $50 கூட கஷ்டமா இருக்கு, $100 கொடுத்துருவோம். அவருடைய கார்ல வந்து இறங்கினா $100 கஷ்டமா இருக்கு, $500 கொடுத்துருவோம். அதுக்காகவே கார் வாங்குறாங்க. ஏன்னா அப்பதான் வசூல் நல்லா இருக்கு. பைக்ல போன வசூல் அவ்வளவு இல்லை. அதுக்கு ஒரு கெட்ட பேண்ட் இருக்குல்ல. பிரியமானவர்களே, ஒரு ஸ்டூவர்ட், ஒரு பாஸ்டர் என்று சொன்னால் அவர் ஜனங்களை ஃபீட் பண்ணணும். வாரம் யாரையோ கூப்பிட்டு பேச வச்சுட்டு காணிக்கை எண்ணுகிற வேலையை மாத்திரம் செய்கிறது பாஸ்டருடைய வேலையை. A pastor must be able to feed them. He is a feeder. பாஸ்டர் என்று சொன்னாலும் சரி, ஸ்டூவர்ட் என்று சொன்னாலும் சரி, எல்டர் என்று சொன்னாலும் சரி, பிரியமானவர்களை பிஷப் என்று சொன்னாலும் சரி, ஒரே ஆளை குறிக்கிறது. அவன் சபைக்கு ஒரு அண்ணாச்சியாக, எல்லாவற்றையும் மேற்பார்க்கிறவனாக, அந்த சபையை நன்றாய் விசாரிக்கிறவனாக, அந்த சபையை போஷிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன்தான் கர்த்தர் நியமிக்கிற ஒரு பாஸ்டர். மற்றதெல்லாம் வேஸ்டர். மற்றதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே உண்மை ஊழியர்கள் அல்ல, உண்மையான பாஸ்டர்ஸ் அல்ல. சபையிலே ஒரு மூப்பனாக, ஒரு அண்ணாச்சியாக, ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக, குடும்பத்தில் சில அண்ணன்மார் இருப்பாங்க, நல்ல பொறுப்பா தம்பி தங்கச்சியுடைய காரியங்கள், அந்த பெற்றோருடைய இடத்துல நின்று அந்த குடும்பத்தை விசாரிப்பார். அந்த அண்ணன் என்று சொன்னாலே அந்த குடும்பத்தில் ஒரு முன் நடக்கிற கடா,
தம்பி படிக்கணுமா, தம்பிக்கு வேலை பார்க்கணுமா, தம்பிக்கு கல்யாணம் கட்டணுமா, தம்பி மனைவியை பார்க்கணுமா, தங்கச்சியை பார்க்கணுமா, தங்கச்சி வீட்டுக்காரரை பார்க்கணுமா, அப்பா அம்மா செய்ய வேண்டிய எல்லா பொறுப்பையும் அந்த அண்ணன் செய்வாங்க. சில அண்ணனுக்கு நல்ல ஏற்ற அண்ணி கிடைச்சிருப்பாங்க. அந்த அண்ணனும் அண்ணியுமா இருந்து அந்த குடும்பத்தை விசாரிப்பாங்க. அவன்தான் பாஸ்டர். அப்படி சபையிலே கணவனும் மனைவியுமா இருந்து விசாரிக்கிறார், மேற்பார்க்கிறார். அதான் பிஷப். என்ன ஏது என்று கேட்கிறார்கள். அதான் ஸ்டூவர்ட், உக்ரானக்கார். அவர்களுக்கு போஷிக்கிறார்கள், போதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த பாஸ்டருக்கான சில குணாதிசயங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் மட்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்புகளை சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். 3.1, 3.2 என்று சொல்லுவேன். 3.1, 3.2 என்று குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வாசியுங்கள். 6ஆம் வசனம். குற்றம் சாட்டப்படாதவனும். குற்றம் சாட்டப்படாதவனும். இங்கே குற்றம் சாட்டப்படாதவன் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட மற்ற இடங்களில் சொல்லப்பட்டது போல அவன் பூரணமானவன் என்ற பொருள். இந்த குற்றம் சாட்டப்படாதவன் என்ற சொல் தீத்து 1ஆம் அதிகாரத்திலேயும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலும் மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். இதனுடைய பொருள் அவன் பெர்ஃபெக்ட் என்று அல்ல. அவன் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எந்த நிந்தையும் இல்லை, அவன் மேல எந்த அவச்சொல்லும் இல்லை. குறிப்பாக பொருளாதார காரியத்தில், பண விஷயத்தில் அவன் பணத்தை சுருட்டிட்டான், அவன் பேராசக்காரன், பணத்துக்கு பின்னால போவான், இல்ல பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக், அதுல கொஞ்சம் வீக், அதுல ஒரு கோடு போட்டுருவாங்க, கொஞ்சம் இம்மாறல், அதுல கொஞ்சம் வீக் அவரு. பிரியமானவர்கள், இப்படி நிந்தைக்குள்படாதவர்கள், குற்றம் சாட்டப்படாதவர்கள், அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நம்மை பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதல்ல, ஆனால் நம் மேல ஒரு நிந்தை சொல் வரக்கூடாது. அந்த பிள்ளை கொஞ்சம் வீக்கா இருக்கு, அந்த பையன் பொம்பளைங்க விஷயத்துல கொஞ்சம் வீக். ஒரு மூப்பன் என்ற நிலையில வரும்போது அவர் அப்படி வீக்கா இருக்கக்கூடாது, லூசா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது உண்மையான ஊழியக்காரன் அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் அல்ல. அவன் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு, அவன் பணத்தை அடிச்சிட்டான், கள்ளக்கணக்கு எழுதுறான், யானையை வித்துட்டு பூனைன்னு எழுதுறான், பண மோசடி செய்யறான், ஏமாத்துறான், ஒரு பொது காரியத்துக்காக கலெக்ட் பண்ணிட்டு தான் இஷ்டத்துக்கு செலவழிச்சிட்டான். பிரியமானவர்களே, தேவ நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், நேபாளுக்கு என்று வாங்கின காசுக்கு கணக்கு வைக்கிறதுல ஒரு பைசா தவறிடக்கூடாது என்று நான் படுகிற பாடு தம்பி வினோத்துக்கு தெரியும், கேட்டுப்பார். பெருமைக்காக சொல்லல, பொது காரியத்துக்காக வாங்கின காசு. இன்னைக்கு எல்லாரும் ஏழையின் சிரிப்புல தான் இறைவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் பேரை சொல்லிதான் இறைவனையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த எல்டர், மூப்பன், இந்த கண்காணி, இந்த பிஷப், பாஸ்டர் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்க வேண்டும். இன்னைக்கு பேப்பர்ல வருது, போலீஸ் அந்த பிஷப்பை தேடுறாங்க. அந்த பிஷப் தேடப்படுகிற குற்றவாளியா அறிவிக்கப்படுறார். இதெல்லாம் பிஷப்பா? பிஷப் தேடப்படுகிற குற்றவாளியாய் அறிவிக்கப்படுகிறார். இங்க பெரம்பூர் பக்கத்துல ஒரு பாஸ்டர் இறந்து போனார். இந்த புல்பிட்ல நின்று சொல்ல கஷ்டப்படுகிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக மாத்திரம் சொல்லுகிறேன். அந்த பாஸ்டருக்காக 3 வீட்டுல சோத்திர கூட்டம் நடத்தினாங்க. அந்த பாஸ்டருக்காக 3 வீட்டுல சோத்திர கூட்டம் நடத்தினாங்க. ஒரு பாஸ்டர் என்று சொன்னார், சபையை சீர்படுத்துங்க, மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க, குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். 3.2 வாசிங்க. ஒரே மனைவியுடைய புருஷனும். ஒரே மனைவியுடைய புருஷன். இதை வியாக்கியானிப்பது சற்று கடினமாக இருந்தது.
பல வியாக்கியானங்கள் அதில் இருக்கின்றன. ஒரே மனைவியுடைய புருஷன் கண்டிப்பா மனைவி இருக்கணும், மனைவி இல்லாம ஊழியத்துக்கு வரவே கூடாது, சொந்த மனைவி கண்டிப்பா இருக்கணும் அப்படி என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தாரும் உண்டு. அவன் ஒரே ஒரு தரம் திருமணம் செய்தவனா இருக்கணும் என்று சொல்லுகிற கூட்டத்தாரும் உண்டு. பிரியமானவர்களே, அவனுக்கு பல மனைவி இருந்தாலும் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு மனைவியோடு மட்டும்தான் அவன் இருக்கணும் என்று சொல்லுகிற வியாக்கியானங்களும் உண்டு. ஆனால் அந்த வேத பகுதியை ஜெபத்தோடு கூட ஆராய்ந்து பார்க்கும்போது மற்ற பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், புருஷன் மரித்து போனால் அந்த பெண் இன்னொரு புருஷனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பவுல் எழுதுகிறார். அப்படியானால் அது தவறல்ல. ஒரு புருஷன் இறந்து போன பிறகு இன்னொரு புருஷனை திருமணம் செய்வது ஒரு பெண்ணுக்கு தவறு அல்ல என்றால், மனைவி இறந்து போன பின்பு இன்னொரு கணவனை இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்வதும் தவறல்ல, இருக்கட்டும். ஆனால் அதே பேதர் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அந்த விதவைகளுடைய கூட்டம் ஜெபத்துக்காக சபையிலேயே தங்கி இருந்து அதை ஜெப ஊழியமாக செய்யக்கூடிய ஒரு விதவைகளின் கூட்டத்தை நேமி என்று சொல்லுகிறார். இந்த விதவைகளின் கூட்டத்தை நேமி என்று சொல்லும்போது ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவள் என்று அங்கே கோடிட்டு காட்டுகிறார். இங்கே கணவன் இறந்த பிறகு இன்னொரு கணவனை திருமணம் செய்து கொள்வது தவறல்ல. 2வது கணவன் இறந்து போனால் 3வது கணவனை திருமணம் செய்து கொள்வது தவறல்ல. அப்படியானால் முதல் மனைவி இறந்து போனார்கள், 2வது மனைவி, 2வது மனைவி இறந்து போனார்கள், 3வது மனைவி, 3வது மனைவி இறந்து போனார்கள், 4வது மனைவி என்று திருமணம் செய்து கொள்வது தவறல்ல. கணவன் பெண்ணும் அப்படி திருமணம் செய்து கொள்வது தவறல்ல. ஒரு பெண்ணுக்கு 7 புருஷர் இருந்தார்கள், 7 பேரும் மரித்து போனார்கள். இப்போது அவள் 8வது புருஷனோடு கூட இருக்கிறார், அவளுக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆனால் அங்கே ஒரு ஊழியமாக விதவைகள் கூட்டத்தில் வருகிற பெண்களை குறித்து சொல்லும் போது ஒரு காரியத்தை கோடிட்டு காட்டுகிறாள். அவள் ஒரு புருஷனுக்கு மனைவியா இருந்தவளா இருக்கட்டும், பல ஒரு புருஷன் செத்தான், ஒருத்தன் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இன்னொருத்தன் இப்படி கெட்டுன ஒருத்தனை நீ ஊழியத்துல என்கேஜ் பண்ணாதே, விதவைகள் கூட்டத்துல சேர்க்காதே என்று சொல்லு. இங்கே பவுல் எழுதினதெல்லாம் இல்ல ஆவியான ஒரு பவுலை கொண்டு எழுதினதெல்லாம் மேன் ஒன் ஃபர்ஸ்ட் உமன் அவ்வளவுதான் இருக்காங்க. மேன் ஒன் ஃபர்ஸ்ட் உமன் அப்படிதான் நம்ம வாசிக்க முடியும். அதற்கு பொதுவாக மனிதன் ஒரே மனைவியுடைய ஒரு புருஷன், ஒரே மனைவியுடைய புருஷன் என்று மொழிபெயர்க்கிறது. பிரியமானவர்களே, பல பரிசுத்தவான்களோடு கூட ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்க்கும்போது இங்கே அவர் சட்டமாக சில காரியத்தை சொல்லவில்லை. ஒரு மனைவியோடு கூட ஒரு கண்ணியமாய் வாழுகிறவன், ஒன் மேன் ஒன் உமன் ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிறவன், அது மல்கியாவில் வருகிறது. தேவனிடத்தில் ஆவி ஏராளமாக இருக்கு. ஆனா ஒரு மனிதனுக்கு அவர் ஒரு பெண்ணை தான் படைத்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரு ஆதாமுக்கு 2-3 ஏவாளையோ இல்லாட்ட ஒரு ஏவாளுக்கு 3-4 ஆதாமையோ அவர் படைத்திருக்கிறார். அவரிடத்தில் ஆவி ஏராளமாக இருந்தது. அது மல்கியாவிலே தான் அவர் வெளிப்படுத்துகிறார். பவுலுடைய நாட்களிலே புறஜாதியார் மத்தியிலே பல தாரங்கள், ஆண்களுக்கும் பல பெண்கள் உண்டு, பெண்களுக்கும் பல ஆண்கள் உண்டு என்ற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அதை எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, யூத மார்க்கத்திலே எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் ஒருவன் தன்னுடைய மனைவியை விவாக ரத்து செய்துவிட்டு மனவிலக்கு கொடுத்து விட்டு இன்னொரு பெண்ணை சேர்த்து கொள்ளலாம் என்ற நிலையும் இருந்தது. யூதர் அபிமாரெல்லாம் அதை சரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே சொல்லுகிறார், நீ ஒரு மூப்பனாக கண்ணியத்துக்குரியவனாக வரும்போது ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரு விதவைகள் கூட்டத்திலே சேர வேண்டும் என்றாலும் ஒரு மனைவி ஒரு புருஷன் என்ற நிலையில இருங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனையோடு கூட 3:3 பார்க்கிறோம். வாசியுங்கள். 3வது குறிப்பிலே 3ஆம் பகுதி. துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால், பிள்ளைகளை உடையவனுமாக ஒருவன் இருந்தால் என்று அண்டர்லைன் பண்ணிட்டு, பிள்ளை இல்லை என்று சொன்ன நீ ஊழியமே செய்யக்கூடாது, மனைவி இல்லை என்றால் ஊழியமே செய்யக்கூடாது என்பது மதியீனமான வியாக்கியம்.
ஒரு சபையிலே ஒரு பெரிய சபையினுடைய பொறுப்பு ஒரு ஊழியக்காரருக்கு வருகிறது. அவருக்கு பிள்ளையே கிடையாது. அப்போது ஒரு ஊழியக்காரர், அந்த சபையை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னா, ஆண்டவர் அவரை நம்பி பிள்ளையே கொடுக்கல, அவர் எப்படி சபையை விசாரிப்பார் என்றார். அது மதியம். இங்கே மூப்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. இந்த ரெண்டுமே அவன் ஒரு டீசென்டாக கண்ணியத்துக்குரிய குடும்பத்தை நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வேதத்திலே பார்ப்போம் என்றால் தேவன் படைத்த ஆதாம் நல்லவரா இருந்தாரா என்றா இல்லை. தேவன் படைத்த ஆதாமே நல்லவரா இருந்தாரா என்ற கேள்வியாக வருகிறது. தேவனோடு சஞ்சரித்த, தேவனோடு முகமுகமாய் பார்த்த, தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட ஆதாமுடைய பிள்ளைகளிலே காயின் பொறாமைப்படுகிறவனாய், கொலை செய்கிறவனாய், சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். நோவாவுடைய பிள்ளைகளிலே காமுக்கு சாபம் இருக்கு. ஆபிரகாம் பிள்ளைகளிலே இஸ்மவேல் கானானிய முறைக்கு போய்விட்டான். ஈசாக்கு பிள்ளைகள் ஏசா, யாக்கோபிலே ஒருவன் கெட்டவனாயிருந்தான். யாக்கோபுடைய பிள்ளைகள், ஒருவன் தகப்பனுடைய மஞ்சத்திலே ஏறுகிறான், ஒருவன் மருமகளிடத்திலே போகிறான், ஒருவன் ஊர் சுற்றி பார்க்க போய் தன்னுடைய கற்பை இழந்து விடுகிறார். சிமியோன் லேவி கொலைகாரர்களாக மாறுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொந்த தம்பியை விற்கிறார்கள். அந்த குடும்பத்திலேயும் சில முரண்பாடுகளை பார்க்கிறோம். தாவீதுடைய குடும்பத்தை எடுப்போம் என்று சொன்னாலும், தாவீதுடைய ஒரு மகன் தகப்பனுடைய மனைவியை விரும்புகிறான், ஒரு பையன் தங்கையை கற்பழிக்கிறான், ஒருவன் தம்பியை கொலை செய்கிறான், இன்னொரு அப்பாவுடைய மனைவியே தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறான். அங்கேயும் தாறுமாறுகளை பார்க்கிறோம். சாமுவேலுடைய பிள்ளைகள், ஏலியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் குறைகள் இருந்தது. அவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களெல்லாம் திருமணம் ஆனவர்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளை குறித்து நாம் அதிகமாக வரலாற்றிலே ஒன்றும் பார்க்கவில்லை. அப்படியானால் பவுல் இங்கே மூப்பர்களை பற்றி சொல்லும் போது, அந்த பிள்ளைகள் கீழ்ப்படுதலா இருக்க வேண்டும் என்றால் இருக்குமா இல்லையா சொல்ல முடியாது. அங்கே உள்ள பொருள், அந்த பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு பிரமாணங்களை சொல்ல வேண்டும். அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரெண்டு குறிப்புகளை இணைத்து பார்க்கும்போது, பிரியமானவர்களே, ஒரு வீட்டை கண்ணியமாய் நடத்துகிறார். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், பெற்றோர் பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப், அண்ணாச்சி ஃபேமிலியை பாருங்க, பாஸ்டர் ஃபேமிலியை பாருங்க என்று அந்த சபையார் சொல்லுகிற அளவுக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் தவறான காரியத்தை செய்வார்கள் என்றால், இந்த பிள்ளை செய்கிறது தவறு என்று தகப்பன் சொல்லக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். தான் பிள்ளை செய்தால் தவறு இல்லை, ஊரார் பிள்ளை செய்தால் தவறு என்று சொல்லக்கூடாது. தவறு என்றால் தவறு, இது வேத வசனத்தின்படி தவறு என்றால் தவறு. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த ஊழியனாலே எடுக்க முடிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 3.4 வாசியுங்கள், 7ஆம் வசனம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும், நாட் செல்ஃப் வில்ட் என்று இருக்கு. தனக்கு பிரியமானது, எனக்கு இஷ்டம் நான் செய்யறேன், இது எனக்கு இஷ்டம் நான் இப்படிதான் செய்வேன், அவனுடைய இஷ்டப்படி செய்யக்கூடாது. தேவனுடைய நடத்துது, என் இஷ்டம், என் சபை, நான் அப்படிதான் செய்வேன். அது கள்ளப்போது, கள்ள மூப்பன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மூப்பன். தேவனால் ஏற்படுத்த மூப்பன் ஒரு நாளும் தன்னுடைய இஷ்டப்படி செய்ய மாட்டேன். என் இஷ்டம்பா, என் இஷ்டம், நான் டைம் மாற்றுவேன். இப்படிப்பட்ட மூப்பர்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் கள்ள மூப்பர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய இஷ்டப்படி செய்யாதவனும் 3.5 முற்கோபம் இல்லாதவனும். முற்கோபம் இல்லாதவன். இந்த கோபத்தை சில வேளைகளிலே தவறாக புரிந்து கொள்கிறார். கோபம் என்பது ஒரு தெய்வீக சுபாவம். தேவன் கோபப்படுகிறார், எரிச்சல் படுகிறார். கோபத்தை ஒருபோதும் ஏதோ ஒரு பாவம் என்று நினைக்க கூடாது. வேதம் சொல்லி கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்கள் என்று. கோபம் பட்டால் செய்கிற பாவம் அந்த கோபத்தை இரவிலேயும் வைத்துக் கொண்டிருப்பது. ஒரு கோபம் வந்தால்தான் ஒரு தவறை தண்டிக்க முடியும்.
பிரியமானவர்களே, தவறை தண்டிப்பதற்காக கண்டிப்பதற்காக நான் அதிகமாய் கோபப்படுவேன். சபை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசுவை பற்றி எறிந்து என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக எனக்கு தண்ணி தரல, எனக்கு காஃபி தரல, என்ன கவனிக்கல, எனக்கு பல்லாக்கு வைக்கல என்று ஒரு நாளாகிலும் ஒரு சனப்பொழுதாகிலும் நான் யார் மேலும் கோபப்பட்டிருக்க மாட்டேன். என்னோடு பணி செய்கிற விசுவாசிகளுக்கு நன்றாக தெரியும். ஒருவர் கூட சொல்ல முடியும் எனக்காக எனக்கு அடுத்த காரியத்திலே நான் கோபப்பட்டேன். சபைக்கு அடுத்த காரியத்திலே, ஊழியத்துக்கு அடுத்த காரியத்திலே ஒரு சூப்பர்வைசராக, ஒரு எபிஸ்கோப்பஸாக, ஒரு பிஷப்பாக, கண்காணியாக நான் கோபப்பட வேண்டியதுதான் கோபப்படுகிறேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அந்த கோபத்தை நான் தேக்கி வைப்பது. சில வேளைகளிலே கொஞ்சம் சற்று அதிகமாக கோபப்பட வேண்டியதா இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நற்பண்டிதருக்கு ஒரு சொல். நல்ல பண்டிதர், நல்ல சான்றோர்கள் என்று சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும் திருந்திடுவாங்க. ஆனால் சிலருக்கு ஒரு வார்த்தை சொன்னா திருந்த மாட்டேன். கொஞ்சம் டோசேஜ் கூட கொடுக்கணும். சில வியாதி கடுமையா இருக்கும், அது வெறும் 25 mg கொடுத்தா இந்த வியாதி சுகமாக. ஒரு 500 mg கொடுக்க வேண்டியது, 650 mg இல்ல 1000 mg, இல்ல ஊசி போடணும்பாங்க, இல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல சேர்க்கணும்பாங்க, ஆப்ரேட் பண்ணணும், கையை கால வெட்டினா தான் முடியும்பாங்க. அது அந்த வியாதியை பொறுத்தது, அது டாக்டருடைய பிழை அல்ல. அது டாக்டருடைய பிழை அல்ல. கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலே சில வியாதி சரியா போயிடும். ஹைட்ரோ தெரப்பி, நிறைய தண்ணி குடிங்க. சில வியாதி தண்ணி கொடுத்தாலும் சரியாக, அது கொஞ்சம் டோசேஜ் கூட தான் கொடுக்க வேண்டியது. இங்க அந்த கோபத்தை சொல்லல, முன்பு சொல்லப்பட்ட செல்ஃப் வில், சுய இச்சை, தன் மேல உள்ள ஆசை, அதனால வரக்கூடிய கோபம். தனக்கு செய்யலையே, எனக்கு தரலையே, என்ன கவனிக்கலையே, எனக்கு வாழ்த்தல் சொல்லலையே, தன்னை பற்றி வருகிற கோபம். இந்த கோபம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நான் ஆங்கில ஆராதனையில் இதை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த குறைகள் ஏதாவது ஒரு ஊழியக்காரரிடத்திலே கண்டால் இது தவறு என்று சொல்லுங்கள், இதில் குறை இருக்குமானால் எனக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்னுடைய சுயநலத்தினாலே எனக்கு இது கிடைக்கவில்லை என்பதனாலே, என்னுடைய இஷ்டம் நிறைவேறவில்லை என்பதனாலே நான் யார் வேலையாவது கோபப்பட்டிருப்பேன்னா யோசித்து பார்த்தால் எனக்கு தெரிந்து இல்லை. பிரியமானவர், என்னை பற்றி சொல்வதற்காக அல்ல, ஒரு ஊழியக்காரர், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இது பொருந்தும், ஒரு வர்ஷிப் லீடரா இருந்தாலும் இது பொருந்தும். அவன் முற்கோபம் இல்லாதவனாகவும், வாசியுங்கள் 3.6, மதுபான பிரியம் இல்லாதவனும். இங்கே மதுபானம் என்பது பவுல் இன்னொரு இடத்துல எழுதுகிறார், இங்கே திராட்சை ரசம் என்றுதான் இருக்கிறது, வைன் என்றுதான் இருக்கிறது. தமிழ்ல மொழிபெயர்த்தவர்கள் மதுபானம் என்று மொழிபெயர்த்து விட்டார். திராட்சை ரச பிரியம் இல்லாதவனும் என்று இருக்கு. ஐயோ, திராட்சை ரசம் குடிக்க கூட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பாளர்கள் மதுபானம்னு மொழிபெயர்த்துட்டாங்க. இங்க திராட்சை ரசத்திலே நாம் கோடிடக்கூடாது, கிவன் இன்டு, திராட்சை ரசத்துக்கு அடிமையாகாதவனும். அப்ப ஊழியக்காரன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வழக்கத்தில் சொன்னால் காஃபிக்கு அடிமையாகாதவன், டீக்கு அடிமையாகாதவன், பிரியாணிக்கு அடிமையாகாதவன், சாப்பாட்டுக்கு அடிமையாகாதவன், வாகன வசதிகளுக்கு அடிமையாகாதவன். இந்த வாகனம் இல்லை அதனால வர முடியல, போகணும்னு நினைச்சோமா, பைக்கா, காரா, பஸ்ஸா, நடராஜாவா, போயிட்டே இருக்கணும். காஃபி கிடைக்கும், காஃபி கிடைக்காது, நம்ம விரும்புகிற மாதிரி இருக்கும், சில வேளை சர்க்கரையே அதிகமாக இருக்கும், சில வேளை அவசரத்தில் அந்த அம்மா அந்த அக்கா உப்பு போட்டு கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாம் நடக்கும். நாட் கிவன் இன்டு காஃபி, நாட் கிவன் இன்டு பிரியாணி, நாட் கிவன் இன்டு சாப்பாடு. அங்க வைன் என்பது பொருள் அல்ல, நாட் கிவன் இன்டு. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பார்த்தா சாப்பாட்டு ராம வர்றான்டா,
இவன் நம்ம வீட்டுக்கு வர்றதே காஃபி குடிக்கத்தான் வரான். சிலர் சொல்லுவாங்க, உங்க வீட்டு காஃபி மாதிரி காஃபி. எல்லா வீட்லையும் அப்படிதான் சொல்லுங்க அந்த பொய்யர்கள். எங்க அம்மா அந்த காலத்துல போட்ட காஃபி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சட்னி நான் சாப்பிட்டதே இல்லை. சொல்லி சொல்லி மாசத்துக்கு 2 நாள் வந்து சட்னி சாப்பிட்டு போயிடுவான். சிஸ்டர், இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வரலான்னு இருக்கேன் சிஸ்டர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இவன் திராட்சை ரசத்துக்கு அடிமையாகாதவனும் அடியாதவனும். இங்கே அடியாதவன் என்றால் கோபத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு. மனைவியை, பிள்ளைகளை, மற்றவரை அடியாதவன் உலகரை அடிச்சுட்டே அலையறானா என்றால கிரேக்க மொழியில சண்டை போடாதவன், நாட் குவாரல்சம், சண்டை போடாதவன், ரொம்ப வயலண்டா இராதவன், வாடா ஓடா என்று பேசாதவன், சண்டை போடாதவனும். 3.8 இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். பிரியமானவர்களே, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல அந்த சபையில எனக்கு முன் இருந்த சில ஊழியர்கள்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. யார் அன்றைக்கு நான் சொல்றேன் 85 இந்த வீட்டுக்கு போனால் 20 ரூபா தருவாங்க, இந்த வீட்டுக்கு போனால் 50 ரூபா தருவாங்க, இந்த வீட்டுக்கு போனால் 100 ரூபா தருவாங்க என்றெல்லாம் லிஸ்ட் போட்டு 20 ரூபா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, 100 ரூபா வீட்டுக்கு போவாங்க. இவங்க வீடு சந்திக்க போகிறதே உண்டி குலுக்கிறக்காக, ஒரு ஆதாயத்துக்கு. அங்க போய் ஒரு ஜெபம் படிச்சுட்டு காஃபி டீ குடிச்சிட்டு, இன்னும் சிலரெல்லாம் அங்க ஆண்கள் இல்லாத நேரத்துல போயிட்டு கொஞ்சம் அப்படி பேசிட்டு இந்த தவறுகளை செய்துட்டு, இது ஒரு பிழைப்பு, இழிவான ஆதாயம். பிரியமானவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு வீடு சந்திச்சா இவ்வளவு வருமானம் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க. ஒரு 10 வீடு சந்திச்சோம்னா இவ்வளவு வருமானம் கிடைச்சிடும். வீடுகளை சந்திக்கிறது தவறு என்று சொல்றது, ஊழியர்கள் வீடுகளை சந்திப்பது நல்லது. ஆனால் வேதத்திலே எங்களுக்கு பாஸ்டரையா சொல்லி கொடுத்தார், வீடு சந்திக்கிற ஊழியம் என்று ஒரு ஊழியம் கிடையாது. வீடுகளை சந்திப்பது, உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பது, உங்களுடைய பிரச்சனைகளை அறிவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கடந்த வாரத்தில் சில வீடுகளுக்கு போனோம், நேரம் போனதே தெரியவில்லை. அவங்க வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க முடியாதவர்களா இருந்து பேசிக்கொண்டே இந்த வேலையில் இவ்வளவு கஷ்டம் இருக்குதா என்று. பிரியமானவர்களே, வீடு சந்திக்கிறது நல்லது. ஆனால் அதே வேளையில் அந்த நோக்கம், அந்த வீடு சந்திச்சா பைசா கிடைக்கும், 4 வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா இன்னைக்கு எப்படி ஒரு 500 ரூபா தேறிடும் என்ற ஆதாய நோக்கமாக இருக்கக்கூடாது. சின்ன அளவிலையும் பெரிய அளவிலையும் இன்றைக்கு ஊழியங்கள் என்பது இழிவான ஆதாயத்துக்காகவே போய்விட்டு. ஒரு நல்ல புகழ்பெற்ற பிரசங்கியா இருக்கிறார், ஒரு கிராம சபையிலே அவரை கூப்பிட்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம். 3 நாட்கள் அவர் பேசி முடித்தால் அந்த கிராம சபையில ஒரு 1500 ரூபா 2000 ரூபா காணிக்கை கொடுப்பார்கள். போக்குவரத்து செலவுக்கே அந்த காசு பத்தாது. இவர் ஒத்துக்கொண்டார். அந்த சபையிலே 3 நாள் கூட்டம். இப்போ திடீரென்று கல்ஃப்ல இருந்து ஒரு இன்விடேஷன் வருகிறது. அங்கே ஒரு வாரம் போயிட்டு ஒரு 4 சபைகள்ல 4 வீடுகளில் போய் ஜெபம் படிச்சுட்டு வந்தா வரும்போது எப்படியும் 1 லட்சம் ரூபா கொண்டு வரலாம். உடனடியாக இந்த கிராம கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் வெளிநாடு போகிறேன் என்கிறார். அந்த வெளிநாட்டின் மேல் இருக்கிற மேல் உள்ள பாரம் அல்ல, இவர்களை காட்டிலும் அவர்கள் மேல் அவருக்கு பாரம் அதிகம் என்றல்ல, அவர்கள் கொடுக்கிற காணிக்கையின் பாரம் அதிகம். அப்ப இவருடைய ஊழியத்தை திசை திருப்புவது அவர் வாங்குகிற காணிக்கை. அங்க போனா நிறைய காணிக்கை கிடைக்கும். வெளிநாட்டில இருந்து எனக்கு அழைப்பு வராததினாலே, அழைப்பு வருகிறதுனாலே நான் இப்படி பேசுகிறேன் என்றால யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் எல்லாம் ஆதாயத்தின் அடிப்படையில், இங்க பேசினா இவ்வளவு கிடைக்கும், அங்க பேசினா அவ்வளவு கிடைக்கும், இந்த வீட்டுக்கு போனா 50 ரூபா கிடைக்கும், அந்த வீட்டுக்கு போனா 500 ரூபா கிடைக்கும், இந்த ஊழியத்துக்கு போனா 1000 ரூபா கிடைக்கும், அந்த ஊழியத்துக்கு போனா நமக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். இதான் இன்றைக்கு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையான தேவ ஊழியர்கள் அல்ல, தேவனுடைய உக்ரானக்கார், தேவனுடைய காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டவர், தேவனால் நடத்தப்பட வேண்டியவர்,
கிராம ஊழியம் போக வேண்டும், வெளிநாட்டு ஊழியம் போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அங்கே ஒரு நடத்திப்பு, இறைப்பணியை தவிர, ஆத்ம பாரத்தை தவிர வேற ஒரு ஹிடன் அஜெண்டா. சில அரசியல் கட்சிகளை பற்றி சொல்லுவார்கள், ஹிடன் அஜெண்டா இருக்கக்கூடாது. ஆத்ம பாரம் ஒன்றே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு ஏதோ ஊழியக்காரர் கூட்டத்தில் பேசவில்லை. நீங்கள் ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் ஊழியக்காரரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பிரியமான பணத்துக்காக அலையர்கள் எல்லாம் தேவ ஊழியர்கள் என்று தலைக்கு மேலே வைத்து கொண்டாடாதே. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக பணத்துக்கு போகிறவர்கள், பணத்துக்கு பின்னாலே போகிறவர்கள். கடவுளுக்கு பணமே அவர்களுக்கு தெய்வம், பணமே அவர்களுக்கு கடவுள். பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் பெரிய ஊழியர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். யாரையும் குற்றப்படுத்தும்படியாக அல்ல. ஒரு தேவனால் நியமிக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரன் ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்ய மாட்டான். ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்ய மாட்டான். தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக ஒரு வீட்டுக்கு போவதோ, இல்ல மக்களை பிரியப்படுத்தும்படி பேசுவதோ, இப்படி எல்லாம் பேசினா நிறைய காணிக்கை கொடுப்பாங்க என்று பேசுவதோ, இல்லைன்னா நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட காசு வாங்கணும்னு நினைக்கிறதோ, இல்ல இந்த வீட்டுக்கெல்லாம் போனா நல்லா காணிக்கை கிடைக்கும், இல்ல இந்தந்த ஊருக்கெல்லாம் போனா நல்லா காணிக்கை கிடைக்கும் என்று அலைவதோ, பிரியமானவர்கள், இழிவான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்வது. தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட இழிவான ஆதாயத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டான். 3:9 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள். அந்நியரை உபசரிக்கிறவனும், அந்நியரை உபசரிக்கிறவன், அந்நியரை உபசரிக்கிறவன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, வீட்டுக்கு வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு காஃபி டீ கொடுக்கிறது அந்நியரை உபசரிக்கிறதல்ல. இதை தவறாக புரிந்து கொண்டார். வீட்டுக்கு வர்ற விசுவாசிகள், வீட்டுக்கு வர்ற நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு காஃபி டீ கொடுக்கிறது அந்நியரை உபசரிக்கிறது. காஃபி டீ கொடுக்கலாம். ஆனால் இங்கே அந்நியர், இப்போ உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்க, நம்ம அருமையான ஒரு சகோதரர் நம்ம வீட்டுக்கு வர்ற அண்ணன் பொன்ராஜ் வீட்டுக்கு வர்றார், தம்பி ஜோ வீட்டுக்கு வர்றார். நான் ஜோவுக்கு உடனே காஃபி கொடுக்குறேன், அண்ணன் பொன்ராஜுக்கு காஃபி கொடுக்குறேன், நல்லது. ஆனா அவங்க எனக்கு நான் அந்நியரை உபசரிக்கிறதா? அது பொன்ராஜ் எனக்கு காஃபி கொடுத்தா அந்நியரை உபசரிக்கிறதா? ஜோக்கு காஃபி கொடுத்தா அந்நியரை உபசரிக்கிறதா? இல்லை, அவங்க அந்நியர் இல்லை, நம்மவர். அவங்கள உபசரிக்கலாம், உபசரிக்காம இருக்கலாம், அவங்க பாஸ்டர். பிரியமானவர்களே, இங்கே அந்நியரை உபசரிப்பது என்பது சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் கூட்டி சாப்பாடு போடுறது. அந்நியரை உபசரிக்கிறது என்பது மூல பாஷையிலே அந்நியர் மேல் அன்பு காட்டுகிறது, அந்நியரை விசாரிக்கிறது. ஒரு புதுசா ஒரு விசுவாசி வர, அவனை பார்த்து சிரிச்சிட்டு 2 வார்த்தை பேசுறது, அவனை பார்த்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்றது. பிளைட்ல போற ஒரு அந்நியர் உட்கார்ந்துருக்கான், அவன்கிட்ட பேச்சு கொடுக்கிறது, அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது, அவனை உபசரிக்கிறது. அவன் வழியை எலும்பி போனா எலும்பி இடம் கொடுக்கிறது. அவன் யாரோ அந்நியர். அந்த ஹாஸ்பிட்டல், இங்க அந்நியரை உபசரிக்கிறது. லவர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டின்னா வீட்டில் வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறது. நம்ம தெரிந்தவர்களுக்கு நம்ம செய்யறோம், அது சொல்லவே வேணாம். நம்முடைய வசதி வாய்ப்பு கேட்டபடி நான் வந்தா நீங்க எனக்கு செய்வீங்க, நீங்க வந்தா நான் உங்களுக்கு செய்யலாம். வசதி வாய்ப்பு கேட்டபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி. ஆனா அந்நியரை உபசரித்தல் என்று சொல்லுவது முன்ன பின்ன தெரியாதவங்க, தொடர்பு இல்லாதவங்க, அவங்க மேலேயும் அன்பு காட்டுகிற ஒரு சுபாவம் வேண்டும். தெரிந்தவங்க பணக்காரங்களை பார்த்து ஹின்னு பல்லு அளிக்கிறவர்கள் தேவ ஊழியர்கள் அல்ல. தெரியாத இடத்துல அன்பு காட்டுறவர்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள். வாசியுங்கள் 3:10. நல்லோர் மேல் பிரியம் உள்ளவன். பிரியமானவர்களே, அந்நியரை உபசரிக்கிறவர்கள் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவர்கள். இங்கே நல்லோர் மேல் பிரியம் என்பது மூல பாஷையில நல்லதின் மேல் பிரியம் உள்ளவர்கள். எனிதிங் தட் இஸ் குட், நல்லதா அதுல ஒரு பிரியம் இருக்கும். நல்லதுல மாத்திரமல்ல, நல்லோர் மேல் பிரியமும் இருக்கிறது. நல்லது அங்கே மூல பாஷையில நல்லதில் பிரியம் உள்ளவர்கள் என்று இருக்கு. பணக்காரர்கள், படித்தவர்கள், வசதி உள்ளவர்கள், பச இருந்தா சிலர் போய் ஒட்டிக்குவாங்க. முன்பு ஒருவர் நம்ம சபையில் இருந்தார், கொயினோனியா ஒரு தடவை கொயினோனியான்னு ஐக்கியம்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொயினோனியான்னு சொல்லிட்டு ஓடுவார். யார் வீட்டுக்கு ஓடுவார் தெரியுமா? பணக்காரங்க வீட்டுக்கு மட்டும் ஓடுவார். சபையில் ஒரு பணக்காரருக்கு பிறந்த நாள் வந்துச்சு, கேக் வாங்கிட்டு போயிட்டார். என்னன்னா கொயினோனியா, சபையில் உள்ள ஏழைங்க வீட்டுக்கு கேக் வாங்கிட்டு போனாரு. இதெல்லாம் பச இருக்க இடத்துல ஒட்டி கொள்ளுகிற பச்சோந்திகள், பச இருக்க இடத்துல போய் ஒட்டிக்குவாங்க.
அவன்கிட்ட வசதி வாய்ப்பு இருப்பான்னா அவனை நேசிப்பான். ஆனா ஒரு உண்மையான ஊழியக்காரன் அப்படி இருக்க முடியாது. நான் மனம் திறந்து பேசு. பணத்துக்கு பின்னாலே போகிறவன் உண்மையான தேவ ஊழியனாக இருக்க முடியாது. பச இருக்க இடத்துல போய் பசுக்குன்னு ஒட்டி கொள்ளுகிறவன் தேவ ஊழியனாக இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் இந்த நாட்களில் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். குறிப்பை சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். வாசியுங்கள் 3:12. தெளிந்த புத்தியுள்ளவனும் 3:11. தெளிந்த புத்தி உள்ளவன். நல்ல ஒரு சென்சிபிளா இருக்கும். எது ரைட் எது தப்புன்னு தெரியணும். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 3:12. நீதிமானும் அவன் ரொம்ப ஃபேரா, சரினா சரி தப்புனா தப்பு என்று சொல்லக்கூடியவனா இருக்கணும். 3:13. பரிசுத்தவானும். பரிசுத்தவான் என்று சொன்னா வாழ்க்கையில் அவன் ஜபஜீவியம், வேத வாசிப்பு, கர்த்தருக்காக அவன் பிரிந்து வாழ்வது, சத்தியத்தை பற்றி கொண்டிருப்பது, அதுல ஒரு டிவோட்டாக பயஸாக இருக்க வேண்டும். 14. இச்சை அடக்கம் உள்ளவனும். எல்லாவற்றிலும் ஒரு அடக்கம் இருக்கும். இச்சை அடக்கத்தின் ஆசையை அடக்க தெரியும். ஆசை இருக்கும். அங்க ஒரு வீட்டுல ஸ்வீட் வச்சிருக்காங்க, முன்னாடி கையை பசஞ்சிட்டு இருக்க ஸ்வீட்டா அடக்க தெரியும். பணமா அது மேல இச்சை வைக்கக்கூடாது. பணம் தேவை. சில ஊழியக்காரங்க இருப்பாங்க, நீங்க அப்படிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி ஊழியக்காரனை பார்க்க உங்களை அநேகருக்கு வாய்ப்பு கிடையாது. ஜோம்னி முடிச்சுட்டு போயிட்டு வரேன், சரி பாஸ்டர் போயிட்டு வரேன் பிரதர், வரட்டுமா பிரதர்மாங்க. ஏன்னா இன்னும் கவர் வரல. அந்த கவர் வரும்போது கவர்ல பவர் வரணும். அது வரைக்கும் கையை பசஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுடைய ஏழ்மை வறுமையா இருக்கலாம். ஆனா அநேகருடைய நிலை சில இதில் பழகி போனார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் ஒரு இச்சை அடைந்த வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா அந்த பிள்ளை ஒரு துணி போட்டா அது மேல இச்சு. இந்த துணி எங்க வாங்கினீங்க சிஸ்டர்? இது எந்த கடையில வாங்கினீங்க சிஸ்டர்? அவங்க ஒரு பைக் வச்சிருந்தா அந்த ஐயோ நமக்கு இப்படி ஒரு பைக் இல்லை, ஐயோ நம்ம பிள்ளைக்கு இப்படி துணி போட முடியல. ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள வந்துட்டா விசுவாசி பயப்பட வேண்டியிருக்கு. என்னென்னத்தெல்லாம் பார்த்து அந்த ஆள் இச்சை வைப்பானோ தெரியலையே. எனக்கு இப்படிதான், நானும் இப்படி பிரதர் ஷர்ட் எங்க பிரதர் வாங்கினீங்க? நல்லா ஒயிட் நல்லா இருக்கு பிரதர், நானும் ஒயிட் வாங்குறேன், இந்த மாதிரி ஒயிட் வர மாட்டேங்க. அவன் இந்த ஷர்ட்டை கலத்தி கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டான். எதையோ சொல்லி அப்புறம் இல்லை பாஸ்டர் இந்த கடையில் வாங்கினேன், இந்தாங்க ஒரு 1000 ரூபாய் நீங்க ஒன்று வாங்கிக்கோங்கன்னு. அப்படியா? இதுக்காக சொல்லலை, அது ஒரு பொய்வர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இச்சை அடக்கம் உள்ளவனும் 3:15 அடுத்த வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்படத்தற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் போதிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட உண்மையான வசனத்தில் நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். நான் என்ன சத்தியத்தை ஏற்றுக்கொண்டனோ அதை உண்மையாய் பற்றி கொண்டிருக்க. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு மனுஷரை பெரியப்படுத்த முடியாது அந்த சத்தியத்தெல்லாம் அப்படி விட்டுறக்கூடாது. தான் போதிக்கப்பட்ட சத்தியத்தை உண்மையாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். 3:16 மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்க புத்தி சொல்ல என்பது மூல பாஷையில் டு கால் நியர், சத்தியத்தை அந்த ஜனம் பற்றி கொள்ளும்படியாக. இப்ப கிறிஸ்மஸை பத்தி இப்படி இருக்கு, கிறிஸ்மஸ்னா என்ன பொருள், எதுக்காக மரம் வைக்கிறோம், எதுக்காக வைக்க கூடாது, இந்த நட்சத்திரம் எப்படி வந்துச்சு, நான் ஏதோ அந்த கற்றுக்கொண்டேன். எங்க பாஸ்டர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? சவுக்கு மரம் வைக்கிற சவுக்கு மரம், அது ஒன்று அடிக்கிற சவுக்கு அப்படின்னு. ஏன் சவுக்கு மரம் வைக்கிறோம்? கற்றுக்கொண்டேன், பற்றி கொண்டிருக்கிறேன். நான் பற்றி கொண்டிருக்கிறத மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். மற்றவங்க இடருவாங்க என்று அல்ல, மற்றவங்களை காலிங் நியர் டு த ட்ரூத். புத்தி சொல்லுகிறது என்றால் காலிங் நியர் டு த ட்ரூத். 17 அநேகர் மாறுபடுகிறவர்களை கடிந்து கொள்ளவும். கடிந்து கொள்ள என்றல்ல, மூல பாஷையில கன்வின்ஸ் பண்ணவும். ஏன் இது தப்பு, ஏன் இப்படி மரம் வைக்க கூடாது, ஏன் கேண்டில் ஊதி அணைக்க கூடாது, ஏன் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அலங்கரிக்க கூடாது, அதை கன்வின்ஸ் பண்ணு. ஏன் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும்? அப்போ ஒரு போதக சமர்த்தன் என்று சொன்னால் இந்த 17 குணாதிசயங்களும் இன்னும் அநேக குணாதிசயங்களும் அடங்கி இருந்தால்தான் அவன் போதக சமர்த்தனா இருக்க முடியும்.
குறைவானவைகளை ஒழுங்கு பண்ணு. இவைகளெல்லாம் குறைபடுமையானால் இவைகளை இந்த நாட்களிலே நாம் ஒழுங்கு பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்களை அடையாளம் காட்டுவதற்கு 4வது சில குறிப்புகளை சீக்கிரமாய் சொல்லி முடிக்கிறேன். வாசியுங்கள். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும். பிரியமான முதல் குவாலிட்டி 4.1 குறிச்சுக்கோங்க. அன்ரூலி. ஒரு ரூலுக்குள்ள வரவே மாட்டாங்க, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. 8:30 மணிக்கு வரனா 9 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு வரனா 11 மணிக்கு வருவாங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டா அது என்னமோ அவங்க பிரஸ்டீஜ் போனோம். இன்னைக்கு சில ஊழியர்கள் அப்படி ஒரு ரூலுக்குள்ளேயே வர மாட்டார். அதான் அன்ரூலி. அடங்காதவர்கள் என்றால் சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கட்டுப்பாடு இல்லாதவர்கள். வீண் பேச்சுக்காரரும். சும்மா பிளா 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 பிளான்னு பேசுவாங்க, ஒன்னும் சொல் வீரரா இருக்க மாட்டாங்க, சொல் வீரரா தான் இருப்பாங்க. 4.3 மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தமிழ்ல அழகா இருக்கு, ஆங்கிலத்துல வஞ்சகர்னு இருக்கு, தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பு மனதை மயக்கிறவர். அக்கா அம்மா என்னத்தையாவது சொல்லி மற்றவங்களுடைய மனசை மயக்கி, இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நகைப்பட்ட தப்பு இல்லைங்க, இப்படி உடுத்தினா தப்பு இல்லைங்க, தலை கட்டினா தப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படி என்னத்தையாவது சொல்லி மனதை மயக்குகிற ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள். மனதை மயக்குகிறவர்களும் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள். இவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், லீகலிஸ்ட். சட்டத்திட்டங்களை பேசிக்கிட்டு சட்டத்திட்டங்களை பேசுவார். ஒழுங்குமுறைக்குள்ள வரமான, இது பண்டிகை, இது கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், இது ஈஸ்டர், இது சட்டம், இது சபை சட்டம், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், இப்படி நிக்கணும், அப்படி நிக்கணும், சட்டத்திட்டங்களை பேசுவார்களே ஒழிய ஆவிக்குரிய காரியங்களில் இறங்க மாட்டார். லீகலிஸ்ட். உதட்டினாலே கனம் பண்ணுவார், உள்ளமா தூரத்துல கிடைக்கும். இப்படிதான் வெள்ளதான் உடுத்தணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், நிறைய சட்டம் பேசுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11ஆம் வசனம் வாசியுங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து. இழிவான 4.5 இழிவான ஆதாயத்துக்காக வேண்டாத காரியங்களை பேசி முழு குடும்பத்தையும் கெடுத்துருவாங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வந்துடும், புருஷனுக்கும் பெண்டாட்டிக்கும் சண்டை வந்துடும், அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை வந்துடும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். இங்கே கேட்டு ஒன்று, அங்கே சொல்லி, அங்கே கேட்டு ஒன்று, இங்கே சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஊழியம், ஒரு பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தில் அவங்க மகன் அவங்க அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அவரும் ஊழியக்காரர் மகன். ஒரு ஊழியக்காரர் பேசும்போது எங்கள் அப்பா இப்படிலாம் செய்கிறாரு, எங்கள் அப்பா செய்கிறது சரியில்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இது அப்படியே கேட்டு போய், அப்பா என்ன உங்க பையனே உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க. இதெல்லாம் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய். முழு தகாதவைகளை பேசி முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுவார்கள். தவறான உபதேசங்களை சொல்லி குடும்பங்களை கவிழ்த்து போடுவார்கள். வாசியங்கள் 4:6 ஓயாத பொய்யர். 4:7 துஷ்ட மிருகம். துஷ்ட மிருகம் என்பது காட்டு மிருகம். untrained, not refined. Crude oil, refined oil. இவங்க unrefined. ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தோம், எங்களை திட்டி இருக்காரு, வழிகாட்டி இருக்கிறாரு, சொல்லி தந்து இருக்கிறாரு, ரிஃபைன் ஆயிருக்கிறோம், மெருகேற்றப்பட்டிருக்கிறோம். காட்டு எருமை, வீட்டு எருமை சொல்றோம் இல்லையா? காட்டுல வளர்ற செடி, தோட்டத்துல வளர்ற செடி. காட்டுல வளர்ற ஒரு ரோஜா, தோட்டத்துல வளர்ற ரோஜா, பார்க்ல வளர்ற ரோஜா, வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்களை அவர் சொல்லுகிறார் unrefined, uncivilized. வாசியங்கள் 4:8 பெருவயிற்று சோம்பேறிகள் என்று. தமிழ்ல பெருவயிற்று சோம்பேறி, லேசி பெல்லின்னு இருக்கு. சோம்பேறி, ஆனா இன்னும் திங்கணும், இன்னும் சாப்பிடணும். இதெல்லாம் அவர்களை பற்றிய சில குண அதிசயங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு 5வது குறிப்பை நான் முடித்து விடுகிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டைட்டஸ், இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சர்ச். சபையினுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. 5.1 வாசிங்க 11வது வசனம். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். இப்படிப்பட்ட
பொல்லாத ஊழியர்களை பார்க்கும்போது அவங்க வாயை அடக்க, அவங்களோட உட்கார்ந்து கடலை குறிக்க கூடாது, அவங்கள பேச விட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது, அவங்க வாயை அடக்க வேண்டும். இன்றைக்கு இந்த தவறு சபையில பெருகிவிட்டு, தவறுகளை யாரும் தட்டி கேட்பதில்லை, அவனுக்கும் கடவுளுக்கும் என்று விட்டு விடுது. ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன் என்று இருக்கிறது, அது அவுட் ஆஃப் கான்டெக்ட் புரிந்து கொண்டு தவறான உபதேசங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து தங்களை குறித்து பெருமையாய் பேசுகிறவர்களுடைய வாயை அடக்க தப்புன்னு சொல்ல. அதனால கல்லெறிஞ்சி கொன்னா சாகணும். அவர்கள் வாயை அடக்க வேண்டும். வாசியுங்கள் 14ஆம் வசனம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். இரண்டாவது, தவறான உபதேசத்தோடு இருக்கிறவர்களை ஷார்ப்பா ரெபியூக் பண்ணணும். சும்மா வளவள கொல கொல தக்காளின்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. இது தப்பு, நீங்க சொல்றது தப்பு, இது வேதத்துல இல்லை, இப்படிதான் உபதேசம் இருக்கு, இதான் பைபிள் சொல்லுது. ரெபியூக் தம் ஷார்ப்லி. அதனுடைய நோக்கம் என்ன? விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, அவங்களும் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஷார்ப்பா கடிந்துகள். 13ஆம் வசனம். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது, இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல். மூன்றாவது பெரிய பொறுப்பு, சத்தியத்தை விட்டு விலகுகிற கட்டுக்கதைகள். அன்றைக்கு யூதருடைய கட்டுக்கதைகள், இன்றைக்கு சில பொய்யான ஊழியருடைய கட்டுக்கதைகள். சும்மா ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, அதை கேட்டு நம்ம சத்தியத்தை விட்டு விலகிற கூட. நம்ம சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு அவங்க விடுற, சென்னை தமிழ்ல சொன்ன உடாலெல்லாம் குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். நிறைய கதை விடுவாங்க, நிறைய பிரமாணங்களை சொல்லுவாங்க, இது அப்படி அது அப்படி, இது தப்பு இல்லை அது தப்பு என்றெல்லாம் சொல்லுவார். நாம் சத்தியத்தை விட்டு விலகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று, அவர்கள் வாயை அடக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகும்படி ஷார்ப்பா கடிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் சத்தியத்தை விட்டு விலகாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், என் மனைவியை நகையோடையே நான் பரலோகத்துக்கு கூட்டு போயிருவேன் என்ற ஒருத்தர் சொல்றார். இது ஒரு கட்டுக்கதை. இன்னொரு சொன்னார், என் மனைவியை நான் நகையோடையே பரலோகத்துக்கு கூட்டு போய். அவர் சொன்னாரு, நான் அவசரமா ஓடி போய் கசனால போய் சிஸ்டருக்கு நகை வாங்கிட முடியுமா? எனக்கு தெரியணும் இல்லையா எது சத்தியம் எது சத்தியம் இல்லை என்று சொல்லி. அவர் சொன்னதினால சத்தியம் ஆயிடுமா? அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சிரிச்சுக்கிட்டே வேடிக்கையா சொன்ன, அவர் தெரியாம சொல்லிட்டார். பாவம், நகையோட பெட்டிக்குள்ளேயே அவர் கொண்டு போக மாட்டார், எங்க பரலோகத்துக்கு கொண்டு போற. நகை போடுறது சரியா தப்பா என்றல்ல, ஒருத்தர் உடால் விடுறாரு, நகையோடைய மனைவியை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு. நான் என்ன நகையோடைய பெட்டிக்குள்ள கொண்டு போக மாட்டீர்கள்? வெட்டிக்குள்ள வைக்கும் போதே கழட்டிடுவோம், மோதிரம் வரலன்னா விரல வெட்டிடுவோம், கம்மல் வரலன்னா காதை வெட்டிடுவோம். அப்படியே அன்பு நிறைந்து நகையோடையே புதைச்சிட்டாலும் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வெட்டியான் கழட்டிடுவோம். யாரோ ஒருத்தர் கலட்டிடுவாங்க. இப்ப நம்ம கலட்டுறோமா இல்ல வேற யாராவது கலட்டுறாங்கிறதான் பிரச்சனையோட. அங்க யாரும் நகையோட பரலோகத்துக்கெல்லாம் போக மாட்டேன். அப்ப ஒரு திடீர்னு ஒரு உபதேசம் சொல்ற. நேற்று வாட்ஸ்அப்ல ஒண்ணு வந்துச்சு, மதுபானம் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ற, சீரல் குடிக்கலாம் தப்பே கிடையாது. ஓடி போய் நான் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்த முடியும், நாளைக்கு பிரசங்கம் பண்ண கொஞ்சம் தெம்பா இருக்கும்னு போட்டா கொஞ்சம் நல்லா பேசலாம். முன்பு ஒரு டிரைவர் அடிக்கடி இதுக்கு அடிமையா இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா குடிக்க, குடிச்சா நல்லா இருக்குன்னாரு. எனக்கு கொஞ்சம் வாங்கித்தாங்க, எனக்கு நல்லா இருக்குமேன்னு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா நம்மளை திசை திருப்பிடுவாங்க. அப்ப 3 பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. தவறான உபதேசம் வரும்போது அவங்க வாயை அடக்கணும், அவங்க ஆரோக்கியமான விசுவாசம் உள்ளவர்கள் ஆகும்படி கடிந்து கொள்ளணும். நம்ம சத்தியத்தை விட்டு அவங்க உடாலால திரும்பிராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, காரியத்தினுடைய கடத்தொகை 15-16 வசனங்களை வாசித்து முடிப்போம். வாசியுங்கள்.
சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்குது. அநேகர் தவறாக வியாக்கியானம் பண்ணி விட்டார்கள். அங்கே யூதருடைய கட்டுக்கதைகளை குறித்து, அவருடைய பிரமாணங்கள் குறித்து, இதை செய்யாத அதை செய்யாதன்னா சொல்றாரு. உன் மனசு சுத்தமா இருந்தா எல்லாமே உனக்கு சுத்தமா இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். இது பாவத்தை அனுபவிப்பதற்கு உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது, நீ சுத்தவானா இருந்தா உனக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும், உனக்கு எல்லாமே தப்பா தெரியுதுன்னா நீ அசுத்தமா, அப்படி அல்ல. நான் சுத்தவானா இருந்தால், என்னுடைய மைண்ட் பியூரா இருக்குமானால், என்னுடைய கான்சியன்ஸ் பியூரா இருக்குமானால், என் பேச்சு பியூரா இருக்கும், என் ட்ரெஸ் பியூரா இருக்கும், நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போறது பியூரா இருக்கும், என் கண்ணு பியூரா இருக்கும், பிரியமல் ஒரு வார்த்தை பேசுறது பியூரா இருக்கும், உதட்ட கடிக்கிறது பியூரா இருக்கும். எல்லாம் நான் பியூரா இருந்தா எல்லாம் பியூரா, என் ஊழியம் பியூரா இருக்கும், ஒரு ஹவுஸ் விசிட்டேஷன் பியூரா இருக்கும். எப்ப அந்த வீட்டுல ஆம்பளை இல்லைன்னு பார்த்துட்டு போவான். அவருக்கு போனோன்னு முதல் கேள்வி, பிரதர் வரலையான்னு கேட்பான். அவர் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்? அவன் பியூர் இல்லை. அவன் மனசாட்சி பியூரா இருந்தா எப்பமோ போவான் என்றல்ல, எப்ப போகணும்னு அவனுக்கு தெரியும். வீட்டுல எப்ப ஆண்கள் இருப்பாங்க, எப்ப நான் விசிட்டிங் போகலாம், எப்ப போக கூடாது என்று அவனுக்கு தெரியும். அவன் பியூரா இருப்பானே ஆனால், அவன் ஒரே மனைவிக்கு உண்மை உள்ளவனா இருப்பானே ஆனால், தன்னுடைய பிள்ளைகளை சகலவித நல்லொழுக்கத்திலே வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவனா இருப்பானே ஆனால், அவனுடைய மனசாட்சி அவன் சுத்தமாய் காத்துக் கொள்வானே ஆனால், அவன் பிரசங்கம் சுத்தமா இருக்கும், அவன் வீடு சந்திக்கிற சுத்தமா இருக்கும், அவன் ஒரு பொருளை வாங்குறதுல சுத்தமா இருப்பான், அவன் ஒரு பணத்தை கையாளுதல சுத்தமா இருப்பான். சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும். தொடர்ந்து வாசியுங்க, அதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வாசியுங்க. அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவங்க புத்தி சுத்தம் இல்லை. எப்படி ஆபாசமா உடுத்தலாம், எப்படி முன்ன பின்ன காட்டலாம், எப்படி டைட்டா போடலாம், எப்படி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணலாம், அந்த புத்தி சுத்தம் இல்லை. அந்த மனசாட்சி சுத்தம் இல்லை. எங்க போனா நிறைய பணம் வாங்கலாம், எந்த வீட்டை ஏமாத்தலாம், எந்த பிரதர் வீக்கா இருக்காரு, எந்த சிஸ்டர் வீக்கா இருக்கு, அவங்க எது செய்தாலும் சுத்தமா இருக்கு. பிரசங்கம் பண்ணாலும் சுத்தமா இருக்கு. ஒரு ஊழியக்காரரை பத்தி கேள்விப்பட்டேன். அவர் போற சபையிலெல்லாம் ரெபேக்கா பிரசங்கத்தை பண்ணுவார். ஏன்னா அவருடைய ரெபேக்காவை தேடுறாங்க. அந்த சபையில அந்த ரெபேக்கா இருக்குமா என்று நினைச்சு பேசுவார். சுத்தம் இல்லாதவனுக்கு பிரசங்கம் பண்ணாலும் சுத்தமா இருக்கு, கொயர்ல இருந்தாலும் சுத்தமா இருக்கு. சுத்தமா இருக்கவங்க சுத்தமா பார்ப்பாங்க, இல்லைன்னா ஓரக்கண்ணாலதான் பார்க்க. உதட்டதான் உருட்டத்தோம். ஏன்? அவங்க புத்தி சுத்தம். அது கொயரோ மியூசிக்கோ பிரசங்கமோ என்ன உள்ளே போய் லவ் ஃபீஸ்டா இருக்கட்டும், ஒரு ஸ்டால் பார்க்கட்டும், சுத்தம் உள்ளவங்க பிஹேவியர் சுத்தமா இருக்கும். சுத்தம் இல்லாதவங்க அவங்க புத்தி கரைப்பட்டிருக்குமானால், அவங்க மனசாட்சி கரைப்பட்டிருக்குமானால், என்ன செஞ்சாலும் கரையோட தான் செய்யும். அவங்க பிரசங்கம் பண்ணாலும் கரையோட தான் பேசுவோம். யாரை கவரலாம், யாருக்கு ஐஸ் வைக்கலாம், யாரை மறைமுகமா தூக்கலாம், யாரை இறக்கலாம், புத்தி சுத்தம் கிடையாது. புத்தி சுத்தம் கிடையாது. புத்தியும் மனசாட்சியும் சுத்தமா இருக்குமானால் நீ செய்கிறது எல்லாம் கண்டிப்பா சுத்தமாக. அதான் அந்த வசனத்தினுடைய பொருள். உன் பிரசங்கம் சுத்தமா இருக்கும், வடை சுத்தமா இருக்கும், நீ பார்க்கறது சுத்தமா இருக்கும், நீ பேசுறது சுத்தமா இருக்கும், நீ கண்ணை உருட்டுறது சுத்தமா இருக்கும், நீ உதட்ட பிசுக்கிறது சுத்தமா இருக்கும், எல்லாம் சுத்தமா இருக்கும். ஏன்? உன் புத்தி சுத்தமா இருக்கு. உன் புத்தியும் உன் மனசாட்சியும் சுத்தமா இருந்தா எல்லாம் சுத்தமா இருக்கும். உன் புத்தியும் மனசாட்சியும் கெட்டு இருந்தா எல்லாம் கெட்டு. இட்ஸ் சிம்பிள் பிலாசபி. எல்லாவற்றையும் சேர்த்து 16வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். காரியத்தினுடைய கடைத்தொகை. வாசியுங்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எந்த நல்ல காரியத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, எதிலையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா புத்தி சரி.
எந்த நற்கிரியைக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் எந்த நற்கிரியைக்கும் ஆகாதவர். காரியத்தினுடைய கடத்துகை. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறை தேவனை வெளிப்படுத்த வேண்டும், தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அவ்வளவுதாங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை, பேச்சு, வார்த்தை, செய்கை, நடை, உடை, பாவனை, கொடுக்கல் வாங்கல், அந்நியரோடு பழகிறது, உபசரிக்கிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை வெளிப்படுத்த வேண்டும், தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, ஒழுங்கீனமானவைகளை சீராக்குங்க, கோணலானவைகளை, நெளிவு சுழிவு உள்ளவைகளை சீர்படுத்து. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் அபாமினபிளாக, அருவருப்பானவர்களாக, அடங்காதவர்களாக, எந்த ஒரு நற்கிரியைக்கும் பயனற்றுள்ள இராதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்க வேண்டும். தேவனை வெளிப்படுத்த வேண்டும், தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுவோமா?